பேர் வச்சேங்க, புக்கை பார்த்தேங்க, வச்சேங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. அப்புறங்க இல்லைங்க நல்லா டாப்பில் தான் போனேங்க. அப்புறங்க டாப் கியர்லேருந்து ரிவர்ஸ் கியருக்கு வந்துட்டாங்க. இவருக்கு 3ஆம் நம்பர் பேர் கொடுக்குறேன்னு வைங்க, இவர் ஒய்ஃபுக்கும் 3ஆம் நம்பர் ஆகாது. இப்போ இந்த பேர் நான் கொடுக்கல, அவங்களா வச்சுக்கிட்டாங்கன்னு வைங்க. இந்த பேர் வச்சதுக்கப்புறம் ஒய்ஃபு நல்லா இருக்கிற ஒய்ஃபு இவர்கிட்ட சண்டை தான் போடும். அடுத்து உங்கள் ஹோல் ஃபேமிலி, நான் எப்பவுமே சரி, நான் ஒருத்தர் பார்க்குறேன்னா எல்லாத்துக்கும் தெரியும், என்கிட்ட பார்க்குறவங்களுக்கு. அவரது மட்டும் டேட் ஆஃப் பர்த் கேட்க மாட்டேன், அவங்க ஹோல் ஃபேமிலியை கேட்பேன். நீங்கள் கேட்குறீங்களோ இல்லையோ, உங்கள் சார்பில் மற்றவங்க கேட்பாங்க, மற்றவங்க கேட்குறாங்க, நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. இல்லை அதுதான் இதில் வந்து எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நான் இதை செய்யலாமான்னு நான் ரொம்ப யோசனையிலேயே உட்காந்துட்டு இருக்கிறேன். அது சத்தம் கொடுக்கும், பண்டான்னு சொல்லும். அது அப்படி தாங்க கடவுள் வருவார். நேராக கடவுள் இப்போ ஒரு சிவபெருமான் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு நேராக வந்து நிற்பாரா? இப்போ ஒரு பொண்ணு ஒரு பையனும் கல்யாணம் பண்ண போகிறாங்க, முடிக்க போகிறாங்க. பொருத்தமாக இருந்துருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைனாக்கா கடவுளை சிக்னல் கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். பண்ணாக்கா அது நல்லாயிருக்கும் அந்த லைஃப்னு அர்த்தம். அது முத்தி போயிடுச்சுன்னா பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆயிடும், அது அடுத்த கட்டம் அது. ஆனால் அசுரரிங்கிறது சவுண்டு வரும், இது வேறு அது வேறு. அசுரரி சவுண்டு கொடுக்கும். டபுள் எஸ் வரலாம், டபுள் ஆர் வரலாம், டபுள் கே வரலாம், அதெல்லாம் வேலை செய்யும். டபுள் ஏ இப்போ நிறைய பேர் போடுறாங்க. அதை நான் சொல்லி விட்டேன், ஒரு பேரில் 5 ஏ இருந்ததுனாக்கா உலக அளவில் ஃபேமஸ் இருக்கு. ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மேக்ஸுக்கு எப்படி டேபிள் ஸ்டாண்டர்டான ஒரு விஷயமோ அதே மாதிரி தாங்க ஜோதிடம், எண்கணிதம், வாஸ்து, இது எல்லாமே. அப்படி இருக்கும்போது அதற்கு உரித்தான நபர்கள் கிட்ட போய் தான் நம்ம ஒவ்வொரு விஷயமும் கேட்டு தெரிஞ்சுக்கணுமா? ஏன் இப்போ எண்கணித நூல் வாங்கி அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை நாமே தெரிஞ்சுட்டு நம்ம வாழ்க்கையை சுகமாக மாற்றி அமைக்க முடியாதா? இது குறித்த $1 மில்லியன் ஆன்சருக்கான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ நியூமராலஜி அப்படின்னா என்ன சார்? இப்போ உங்களுடைய ஃபார்மேட்கே வந்துடுறாங்க. ஃபார்மேட் நியூமராலஜி அப்படிங்கும் போது இந்த எண்ணுக்கு உரித்தான லெட்டர்ஸ் இதெல்லாம் தான் இருக்கு. ஸோ அதை வச்சு நம்மளுடைய பேரை வந்து ஃபார்மேட் பண்ணி நம்ம சுகமாக வாழலாம் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி உங்களுடைய ராஜாஸ் நியூமராலஜி ஒரு பொக்கிஷ பெட்டகம் இல்லைங்களா? இந்த புக்கெல்லாம் நாங்க வாங்கி வச்சுக்கிறோம், இதெல்லாம் நாங்க படிச்சு தெளிவு பெறணும், எங்க வாழ்க்கையை சுகமாக மாற்றி அமைக்க முடியாதா? எதற்காக நாங்க உங்ககிட்ட வரணும் சார்? நான் எங்கிட்ட வரவே சொல்லலை, நாங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள தான் வர சொல்கிறோம். நாங்களே அதை படித்து நாங்கள் நல்லா ஆக்கிக்க முடியாதா? முடியும். மெடிக்கல் புக்கு இருக்குது, கடையிலே விற்கிறாங்க, வாங்கிக்கிடலாம், படிக்கலாம். நம்ம மெடிக்கலாக ப்ராக்டிஸ் ஆகிட முடியுமா? முடிக்கலாம், முடியாது. அதே மாதிரி தான் இது. ஆனால் சாதாரண நியூமராலஜி புக்கை கூட நீங்கள் வாங்கி படிச்சுட்டு இந்த நம்பர்லாம் வைக்கணும்னு சொன்னால் கூட வச்சுக்கிடலாம். ஃபார்மெட்டில் அப்படி செய்ய முடியாது. ஏன்னா இதை தொடர்ந்து பார்க்குறவங்க அந்த முடிவுக்கு வந்துடுவாங்க. இது காரணம் இப்போ அதுக்கு தான் சொல்ல போகிறேன். இப்போது இல்லை, எல்லாமே ஆர்வ கோளாறு தான். நம்மளே செஞ்சால் என்னங்கிறது நம்ம முயற்சி பண்ணுறதெல்லாம் ஒன்றும் தவறு இல்லை. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சண்டை போட்டுட்டு ஒய்ஃபே சமைக்கிறது, நீ சமைக்கிறது என்ன பாரு, இப்போ நான் சமைக்கிறேன்னு இவர் சமைப்பார், ஆனால் அவரை தவிர யாரும் சாப்பிட முடியாது. அப்படி அவராலேயே சாப்பிட முடியாது. இல்லை, அப்படி தான் முதல் டைம் தான் சாப்பிடுவார், அடுத்த செகண்டே சாப்பிட மாட்டார். இல்லை சொல்கிறேன். அதனால் அந்த மாதிரி நம்ம வீம்புக்கு சில விஷயங்கள் செய்யலாம், ஆனால் அது உங்களை பாதிச்சிடக்கூடாது. அதுக்காக சொல்ல வரேன். சாப்பிட்றது கூட 2 வாயை வச்சுட்டு எடுத்து ஓரம் வச்சிடலாம், அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் நான் சொல்ல வர்றதுட்டு, நீங்களாக பேர் அமைச்சிக்கிட்டிங்கனாக்கா, இப்போ நீங்கள் பேரை மாற்றுறதே வந்துட்டு நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் பெரிய லெவலில் வரணும், நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும். நீங்கள் மட்டும்தான் இல்லாட்டி நீங்கள் ஆனாக்கா நீங்கள் 4 பேருக்கு செய்ய தானே போகிறீங்க. மனுஷனுடைய இயல்பு அப்படி தானேங்க. தான் ஜெயிச்சதுக்கப்புறம் தன்னை நம்பி 4 பேர் வந்தாக்க செய்யணுன்றதான் நினைப்பாங்க. அது எல்லா மனிதனுக்கு இயல்பு தான். இல்லை ஒரு சில பேர் நினைக்கல, அது நமக்கு தேவையில்லை. நினைக்காதவங்கள விட்டுருவோம், நம்ம நினைக்கிறவங்கள பற்றியே பேசுவோம் எது வேணாலும். ஏன்னா நம்ம பாசிட்டிவாகவே பேசினா தான் நம்ம கூட பாசிட்டிவே உள்ளே வருவா யார் தேவதை. அதனால் வந்துட்டு நீங்கள் பேரை புக்கை பார்த்து நான் வச்சிட்டேங்க. சில பேரில் வருவாங்க, என்கிட்ட பேசுவாங்க, சொல்லுவாங்க, இல்லைங்க நான் வச்சேங்க, பேர் வச்சேங்க, புக்கை பார்த்தேங்க, வச்சேங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. அப்புறங்க இல்லைங்க நல்லா டாப்பில் தான் போனேங்க, அப்புறங்க டாப் கியர்லேருந்து ரிவர்ஸ் கியருக்கு வந்துட்டாங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். என்ன சொல்ல வரேன்னா, நீங்களாக பேர் அமைக்கும் போகும்போது என்ன அப்படியே இருக்கட்டும். இப்போ நாங்களாம் இப்போ பேர் நான் கொடுக்குறேன்னு சொன்னாக்கா, நீங்கள் முதல்ல பெரிய சக்ஸஸுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்போம். நீங்களாம் வைக்கும்போது உங்களுக்கு தேவை என்னவோ நீங்கள் நினச்சி தான் வைக்கிறீங்க. ஆனால் அது உங்களுக்கு பயன்பெறாத பிரத்தியாக இருக்குது, மற்றவங்களுக்கு போய் சேர்ற மாதிரியே தான் பேர் அமைஞ்சிடும். அது எப்படி சார்? அது வைப்ரேஷன் தானே, அது ஒரு வைப்பு தானே. அது நான் தான் சொல்கிறேன், நம்ம ஒரு பேரை பார்க்கும்போது நான் சொல்லணும், பிளட்டு பார்ப்போம், அடுத்து வந்துட்டு அதனுடைய அளவுகோலை பார்ப்போம். இந்த பேர் அப்படி வைக்கும்போது இதனுடைய மெஷர்மெண்ட் இருக்குது, அந்த டேட்டுக்கும் பேட்டுக்கும் மெஷர்மெண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லை,
அவருக்கு பார்க்குறோன்னா அவர் ஒய்ஃபோட டேட் எடுத்துக்கிடுவோம், அவங்க பசங்களோட டேட் எடுத்துருவோம், மேரேஜ் டேட் எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வருவோம். அப்போ இந்த நம்பர் கொடுத்தா தான் இவங்களுக்கு கனெக்ட் ஆகும். இப்போ இவர் இருக்கிறாரு, இவருக்கு 3ஆம் நம்பர் பேர் கொடுக்குறேன்னு வைங்க, இவர் ஒய்ஃபுக்கு 3ஆம் நம்பர் ஆகாது. இப்போ இந்த பேர் நான் கொடுக்கல, அவங்களா வச்சுக்கிட்டாங்கன்னு வைங்க, இந்த பேர் வச்சதுக்கப்புறம் ஒய்ஃபு நல்லா இருக்கிற ஒய்ஃபு இவர்கிட்ட சண்டை தான் போடும். அப்போ அவங்களுக்கு அதை சொல்ல வரேன். அது மாதிரி நம்பர் தெரியாத 3ஆம் நம்பர் நல்ல நம்பர்னு சொல்லியிருக்கும் புக்கில், நல்ல நம்பர் தான், அது உங்களுக்கு கனெக்டிவிட்டி இல்லாத பேரை நீங்கள் எப்படி வைக்க முடியும்? அப்போது நீங்கள் செய்கிறது, நீங்களாக அமைச்சு கொட்டுறது, அது உங்களுக்கு பயன் இல்லாமல் பிரத்தியாருக்கு பயனுள்ளதாக தான் போய் முடியும், அமையும். நானாக செய்யும் போகும்போது நான் அளவுகோல் எடுப்பேன், மெஷர்மெண்ட் எடுப்பேன். உங்கள் வைப்பு எவ்வளோ இருக்குது, அந்த நம்பர் வைப்பை எப்படி கனெக்ட் பண்ணுறது, அடுத்து உங்கள் ஹோல் ஃபேமிலி. நான் எப்பவுமே சரி, நான் ஒருத்தர் பார்க்குறேன்னா எல்லாத்துக்கும் தெரியும், என்கிட்ட பார்க்குறவங்களுக்கு அவரது மட்டும் டேட் ஆஃப் பர்த் கேட்க மாட்டேன், அவங்க ஹோல் ஃபேமிலியை கேட்பேன் பொதுவாகவே. அதுக்கப்புறம் தான் டிசிஷன் எடுப்பேன், இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்குறதா வேண்டாமான்ட்டு. இன்னும் நிறைய பேர் அந்த மொபைலில் இருக்குது, பர்மிஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நான் வச்சு இன்னும் பெண்டிங் நிறைய பேர் இருக்குது, ஆயிரக்கணக்கான பேர் இருக்குது. பர்மிஷன் கிடைக்கணும், யார்கிட்ட இந்த பர்மிஷன் சார்? இறைவன் தான். அதில் என்ன டவுட் இருக்குது? பார்க்கவா வேண்டாமாங்கிறது கூட பர்மிஷன் இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும். இது வரைக்கும் நான் அப்படி தான் பார்த்துட்டு இருக்கிறேன். அதுக்குள்ளே அந்த மொபைல் வச்சுருக்கிறேன், மொபைலுக்குள்ளே ஆயிரக்கணக்கான பேருக்கு இன்னும் பார்க்காம பர்மிஷன் கிடைக்கல, இன்னும் வெயிட்டிங்கில் இருக்குது. அதில் ஒருத்தர், அது நிறைய பேர் இருப்பாங்க, அதில் ஒருத்தர் மட்டும் சென்னையில் தான் இருக்கிறாரு ஒரு இடத்துல. ஐயா பர்மிஷன் கிடைச்சா டெய்லி மெசேஜ் போட்டுக்கிட்டே இருப்பார். எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, ஏன்னா அவர் வழி அவருக்கு தானே தெரியும். இல்லாமலே சார் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றாங்களா? எங்க அது கடவுளுக்கு, அது கடவுளை போயிட்டு இல்லை சார், எல்லாரும் நல்லா இருக்கணும் இல்லை, அவங்களும் கஷ்டப்படுறாங்க இல்லை? இல்லை, அதுதான் நல்ல கேள்வி. எல்லாரும் கஷ்டப்படுறதுக்காக தானே பார்க்க வராங்க. ஏன்னா இது அதான் முதல்ல சொன்ன மாதிரி, இது கர்மனுடைய இது கர்ம வினை அவங்கள கனெக்ட் பண்ண விடணும். அது பர்மிஷன் அங்கே கொடுக்கணும், அவர் கையில் இருக்குது பாருன்னு சொல்லணும். ஒருவேளை அப்படி கேட்கறதுனால கூட தப்பு, நான் எப்பவுமே கோச்சிக்க மாட்டேன். நீ ஏன் திருப்பி ஃபோன் அப்படின்னு கேட்கவே மாட்டேன், ஏன்னா அவருக்கு இன்னும் பர்மிஷன் கொடுக்கல. ஆனால் அன்பாக தான் சொல்லுவேன், இன்னும் வரலைங்கன்ட்டு. நான் அன்பாக சொல்கிறதுனால தான் அவர் டெய்லி ஃபோன் பண்ணுறாரு இல்லையா? அதனால் அதெல்லாம் நான் தவறாக எடுத்துக்க மாட்டேன், சொல்லவும் மாட்டேன், அதுமாதிரி பேசவும் மாட்டேன். நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கட்டும், இன்னும் வரல, இதான் பதில் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஒரு சில நேரத்தில் 2 மணி நேரம் தொடர்ந்து சேர்த்து பதில் கொடுத்துருவேன், 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசி கொடுப்பேன். இன்னும் வரல, வந்ததுக்கப்புறம் கட்டாயம் அப்படி கொடுப்பேன். ஸோ அப்போது நீங்கள் கேட்பேன், கடவுள் அப்போ உங்கள்கிட்ட நேராக பேசுகிறாரா? நீங்கள் கேட்குறீங்களோ இல்லையோ, உங்கள் சார்பில் மற்றவங்க கேட்பாங்க, மற்றவங்க கேட்குறாங்க, நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. இல்லை, அதுதான் இதில் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த கனவு மூலயமாக வர்றது ஒன்று, அசரீரி மூலயமாக வர்றது ஒன்று. அசரீர் மூலயமா யாருக்கு எது வந்தாலும் அதுதான் இறைவன். உங்கள் வீட்டில் நீங்கள் இப்போ கூட எல்லார் வீட்லேயும் சரி, எல்லா மனுஷர்களுக்கும் எல்லார் வீட்லேயும் சரி, உங்களுக்கு சிலதில் முக்கியமான சிலது தேவை அப்படின்னாக்கா கவுளின்னுவாங்க, பள்ளி கவுளி. நான் இதை செய்யலாமான்னு நான் ரொம்ப யோசனையிலேயே உட்காந்துட்டுருக்கிறேன், அது சத்தம் கொடுக்கும், பண்டான்னு சொல்லும். அது அப்படி தாங்க கடவுள் வருவார். நேராக கடவுள் இப்போ ஒரு சிவபெருமான் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு நேராக நிற்பாரா? நின்றுட்டு பண்ணுப்பா நீ பண்ணு அப்படின்னு சொல்லி சினிமா வாழ்க்கையை வாழ்கிறோம். இல்லை, அது சினிமா டைம், அது டைமிங்காக போகுது, அது வேறு. கவுளி மூலிமா நடக்கும். கவுளியே இல்லாமல் திடீர்னு பண்ணுறா அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும். எல்லார் வீட்டிலும் நடக்கும், அது எல்லா மனுஷனுக்கு அது உண்டு. அது ஆனால் பாசிட்டிவாக இருக்கிற வீட்டில் மட்டும்தான் அது நடக்கும். உங்கள் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டில் உள்ளவங்களுக்கு அதெல்லாம் நடக்கும், கேட்கும். நீங்கள் காரில் தனியாக போயிட்டே இருப்பீங்க, எந்த சவுண்டும் இருக்காது, டேப்பு கூட போட்டிருக்க மாட்டீங்க, கார் ஓட்டிகிட்டு போகணும், இந்த காரை செய்யலாமான்னு ரொம்ப யோசிக்கிறேன், இவன் மூலியமாக நம்ம பண்ணுறோன்னாக்கா ஓகே அப்படின்னு வரும். நம்ம பேசவே இல்லை, நம்ம ஏன் பேச போகிறோம், ஓகேன்னு சவுண்டு வருவாங்க. அது அசரீரி. அது நம்ம பிரம்மையா இருக்காதா சார்? எப்படிங்க பிரம்மையா இருக்கும்? இதை எப்படி? அதுதான் நிறைய பேர் இதை எது அசரீரின்னு தெரியாமலே நமக்கு பதில் கிடைச்சதை கூட விட்டுறது. அதுதான் இப்போ இப்படி சொல்கிறேன் பாருங்க. ஆமாம், இதுக்கு இப்போ நான் இப்படி சொன்னால் அது கனெக்டிவிட்டி கிடைக்கும். இப்போ ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்க, முடிக்க போகிறாங்க. பொருத்தமாக இருந்துருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைனாக்கா கடவுளை சிக்னல் கொடுத்துட்டாருன்னு அர்த்தம், பண்ணாக்கா அது நல்லாயிருக்கும் அந்த லைஃப்னு அர்த்தம். இந்த பொண்ணுக்கு அந்த பையனுக்கு பொருத்தம் இல்லைன்றது உங்களுக்கு தெரியாது, ஆனால் கடவுளுக்கு தெரியும். அவர் உங்களுக்கு வேணான்னு சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த பொண்ணையும் இல்லை இந்த பையனையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, பெட்ரோல் பண்ணிட்டீங்க, பிட்வீன் கேப்பு 3லேருந்து 6 மாதம் கேப்பு கொடுக்குறீங்க. இந்த கேப்பில் ஒன்று பையனுக்கோ இல்லை பொண்ணுக்கு யாருக்காலும் இருக்கலாம், நல்லா போயிட்டு இருந்தவன் அன்றைக்கி அடிப்படுவான். நீங்கள் அதை சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. நல்லா இருக்கிற ஃபேமிலியில் யாருன்னா ஒருத்தருக்கு
ஃப்ளாட்டாக படுத்துருவாங்க. அது வேணான்னு சொல்லுது. அப்படி தாங்க சொல்லும். நம்ம தாங்க புரிஞ்சுக்கிறணும். சிக்னல் வந்து 3 முறை கொடுக்கும். 3 முறை கொடுக்கும் அந்த பிட்வீன் கேப்பில். நீங்கள் 3 முறையும் புரியாமல் அதையும் மீறி திருமணம் பண்ணிங்கன்னா அது புரோக்கன் தான் ஆகும். இதுதான் கடவுள். இப்போ நான் இது எதுக்கு இங்கே சொல்கிறேன்னா, இனிமேல் அதை தெரிஞ்சுக்கிங்க, புரிஞ்சுக்கிங்க. அசுரரின்றது இதுதான். அசுரரின்றது நமக்கு தெரியாமல் நீங்கள் கேட்குற மாதிரி பிரம்ம கிடையாது. பிரம்மங்கிறது என்ன அப்படின்னாக்கா, நாமளே பேசி நாமளே வந்து உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே பிரம்ம வந்து வார்த்தையாக வெளியே வராது, உள்ளுக்குள்ளே தான் ஓடும். அதுக்கு தான் பிரம்ம. அது முச்சி போயிடுச்சுன்னா பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆயிடும். அது அடுத்த கட்டம் அது. ஆனால் அசுரரிங்கிறது சவுண்டு வரும். இது வேறு அது வேறு. அசுரரி சவுண்டு கொடுக்கும், வாய் திறந்து சொல்லும். வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, தான் மட்டும்தான் இருப்பாங்க. தனக்கு அவங்கக்கிட்ட அது பேசுவது. அது அசுரரின்னா அசுரரி யாராக இருந்தாலும் அது கடவுளை தான். அது எல்லோரும் புரிஞ்சுக்கணும். முதல்ல ஏங்க கோயிலில் நடக்குங்க, சில குருக்களுக்கெல்லாம் வந்துட்டு அம்பாளுக்கோ சிவனுக்கோ முருகன் எல்லாத்தையும் படைச்சிட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கேட்பார், பேசுவாங்க அவங்ககிட்ட. உனக்கு நான் இவ்வளோ பண்ணுறேன்னு பிடிச்சிருக்கா, இன்னும் வேறு எதுனா செய்யலாமா அப்படின்னு கேட்டால் அந்த கோயில் குருக்கள் தவிர யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் பதில் வரும், ஏதோ ஒன்று வரும். நல்லா இருக்குன்னு வரும், சரின்னு இருக்கும், சிறப்பாக இருக்குன்னு வரும், திருப்தின்னு வரும். யாருமே இருக்க மாட்டாங்க. அவருக்கு தெரியும் கடவுள் தான் பேசினாருன்னு. ஆச்சரியமாக இருக்குது. உண்மை இதெல்லாம். ஏன்னா அவரை தவிர யாரும் இல்லை, யாருமே மக்களும் உள்ளே வரல. அப்போ அந்த வார்த்தை திருப்தின்னு வரும். யார் சொல்கிறா? கடவுள்னா கடவுள் ட்ரெஸ் போட்டு வெளியே வந்து நின்றுக்கிட்டு வேலை வச்சு நின்றுட்டு திருப்தி செய் அப்படின்னு சொல்ல மாட்டார். ஆனால் ஏன் எல்லார்கிட்டையும் பேச மாட்டேன்றாரு? ஏங்க எல்லாத்துக்கிட்டையும் பேசுகிறதுக்கு அவர் என்ன வாட்ச்மேனா, செக்யூரிட்டி வாட்ச்மேன் தான் வரவங்க போகிறவங்களும் பேசிகிட்டு இருப்பார். அவர் கடவுளுங்க. அவருக்கு தெரியும் யார்கிட்ட சொல்லணும், எப்போ பேசணும், எந்த சூழ்நிலை பேசணும், அந்த நேரத்தில் தான் அது வரும். அதான் கடவுள். சான்ஸே இல்லை சார். சூப்பர், நிஜமாவே. ஓகே சார், இப்போ நம்ம என் கணிதம் டாபிக் உள்ள போவோம் சார். அதை நாங்களே உங்கள் புக்கை பார்த்து வைக்கக்கூடாதா? இல்லை, அதுதான்மா எனக்கு வந்து நீங்களே வச்சுக்கணுன்ற சொல்கிறதுக்காக தான் புக்கே நான் போடுறேன். ராஜாஸ்ரீ முருகராஜில் இந்த தேதிக்கு என்னென்ன லைஃப் இருக்கோ என்ன இருக்கோ அதெல்லாம் சொல்லிவிட்டு இந்த நம்பரில் வைங்க தான் சொல்கிறோம். ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் வந்து உங்களுக்கு சரியாக நீங்கள் அதை செஞ்சிட்டிங்கன்னா பரவாயில்ல. அந்த நம்பர் இருக்குது பாருங்களேன், பேர், எழுத்துக்கள். ஒரு எழுத்து இன்னொரு இடத்துல, இப்போ உதாரணம் நான் இப்படி சொல்கிறேன், 2 பியை கனெக்ட் பண்ணாதீங்க, 2 சியை கனெக்ட் பண்ணி இப்படி ஒரு கணக்கு வச்சுருப்பேன் நான். வேறு எதெல்லாம் டபுளில் வர? டபுள் டி போடாதீங்க, டபுள் எஸ் வரலாம், டபுள் ஆர் வரலாம், டபுள் கே வரலாம். அதெல்லாம் வேலை செய்யும். டபுள் ஏ இப்போ நிறைய பேர் போடுறாங்க. அதை நான் சொல்லி விட்டேன். ஒரு பேரில் 5 ஏ இருந்ததுனாக்கா உலக அளவில் ஃபேமஸ் சொல்லிட்டு அவர் ஒருத்தருக்கு எழுத்தே 4 எழுத்துல தான் வச்சேன். 5 எப்படிப்பா ஒரு வெறும் ஏ என்ன படிக்க முடிய வராது நினச்சிருக்கிறாப்புல. அது மாதிரி அது உங்களுக்கு தேவைப்பட்டால் வச்சுக்கலாம். நீங்கள் மட்டும் 6 ஏ வச்சுக்கிறீங்க. ஐயா வருது கொடுத்தேன், உனக்கு வந்தால் கொடுக்க போகிறேன், வந்தாலும் கொடுக்காமல் இருந்தால் தப்பு. அதுக்கு தான் சொல்கிறேன். அது மாதிரி அதெல்லாம் பார்க்கணும், அந்த கனெக்டிவிட்டி பார்க்கணும். இந்த எழுத்து இது வரணும். அப்புறம் டேட்டுக்கு இந்த சொல்கிற சவுண்டு டேட்டுக்கு கனெக்ட் ஆகுதா, இந்த சொல்கிற சவுண்டு ஃபேட்டுக்கு கனெக்ட் ஆகுதா, இதெல்லாம் நாங்கள் பார்ப்போம். ஆனால் நான் பார்க்கும்போது சிம்பிளாக இருக்கிற மாதிரி பண்ணுறா போல் தெரியும். எக்ஸ்பீரியன்ஸ் தானுங்க. இப்போ ஒரு கொள்ளர் வேலை செய்கிறாரு, கோல்ட் ஸ்மித்து, நம்மளால் வேடிக்கை தான் பார்க்க முடியும், நம்மளால் செய்ய முடியாது. மைன்யூட்டாக இருக்கும். அந்த மைன்யூட் ஒர்க்கை கூட அப்படி தட்டி கட்டிட்டு எடுத்துகிட்டு பார்த்தாக்க அழகாக பொருளை கொடுத்துட்றாரு. அதை போய் நம்ம செய்ய முடியுமா? நான் செஞ்சு இப்போ ட்ரை பண்ணட்டுமா அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களால் போட முடியுமான்னு மட்டும் யோசிங்க. அதே தான் இதுவும். எஸ், அவர் செஞ்சால் நம்ம போடலாம், கழுத்தில் போடலாம், எங்கே ஒன்றாலும் போட்டுக்கிடலாம். நீங்களே பேர் அமைச்சாக்கா எங்கே போடலான்னு நீங்களே யோசிச்சிக்கிங்க, எதில் போடலாம் நீங்களே யோசிங்க. எஸ் சார், சிந்திக்க வைக்கக்கூடிய விளக்கம் கொடுத்தீங்க. தவறா நினச்சிக்காதீங்க சார். நீங்கள் குருவாக இருந்து எங்களுக்கு எல்லாம் சொல்கிறீங்க சார். உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா நீங்கள் யாரை கேட்பீங்க சார்? இறைவனை தான் கேட்பேன். ஏன்னா எனக்கு குரு அவர் தான். சிலது நான் பேச முடியுது, சிலது பேச முடியல. ஏன்னா எனக்கு எல்லாமே சொல்லணுன்றதுலாம் இல்லை. சொன்னாலும் சொல்கிற இடத்துல சொன்னால் தான் சிலது எடுப்படும். அவர் தான் குரு. அதில் எனக்கு ஒன்றும் டவுட் இல்லை. ஏன்னா ஃபார்மல் நியூமராலஜி எங்கேருந்து வந்துச்சு? இறைவன்கிட்ட தானே வந்துச்சு. அதனால தான் அதுக்கு ஒரு தனித்துவமானது. அடுத்த ஷோவில் பேசுகிறேன் நான். அடுத்த நிகழ்வில் ஃபார்மல் நியூமராலஜி எவ்வளோ சக்தி இருக்குது, எத்தனை விதமான சக்தி இருக்குது, அப்போ எல்லோரும் அசந்து போகிற அளவுக்கு இருக்கும். அடுத்த ப்ரோக்ராமில் பேசுவோம். நிச்சயமா அது எப்படி தோன்றிய வரலாறும் நீங்க எங்களுக்காகவே சொல்லணும் சார். சூப்பரான விளக்கங்கள். அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை அறிந்து தெரிந்து தெளிந்து செய்வதுதான் சாலச் சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எதை யார் செய்யணுமோ அதை செஞ்சா மட்டும்தான் சக்சஸ் கிடைக்கும். தெளிவான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கிட்டீங்க சார். கொடான கொடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். ஆன்மீக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.